ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட 13வது நாள் தான் பார்க்க போகிறோம். 30 டேஸ் சேலஞ்சோட 13வது நாள் இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நான் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து உள்ளே வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணங்கிறதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துகிட்டேன்னு பார்த்திங்கன்னா தர்பூசணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அன்னாச்சி பழம், அப்புறம் 2 முட்டை நான் எடுத்துக்கிட்டேன். காலையில் வந்து கொஞ்சம் எனக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதனால் சரி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லான்ட்டு சீக்கிரமாக இது வந்து செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக எனக்கு வந்து க்ளீனிங் ஒர்க்கு தான் எனக்கு. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஈவினிங் வந்து என்னால் வாக்கிங் போக முடியல. ரொம்பவே எனக்கு டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலும் சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு அந்த கிரவுண்டை பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 12 ரவுண்ட் அடிப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 ரவுண்டு தான் நான் போனேன். என்னால் சுத்தமாக போக முடியல. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஒரு 2000 ஸ்டெப் தான் நான் வந்து போயிருப்பேன். சரி பரவாயில்ல, நம்ம வந்து விட்டுட்டோம்னா சோம்பேறித்தனம் ஆயிரும் அப்படின்ட்டு தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணும்போதும் கூட பார்த்திங்களா இன்றைக்கி நம்ம வாக்கிங் போகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருக்க சோம்பேறித்தனமாகவே ஆகிட்டுருக்கு. என்னன்னு தெரியல. நம்ம தான் நமக்கு மோட்டிவேஷ்னல் பண்ணிக்கணும். மோட்டிவேஷ்னல் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக அதை விட்டுருவோம். கண்டிப்பாக வந்து நம்மளே வந்து மோட்டிவேஷ்னல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கோலை நோக்கி போகிறோம். அது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு இது செயலை செஞ்சாலும் அது வந்து நம்ம கரெக்டாக அது சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் பண்ணணும். அது வேண்டான்னு இடையில விட்டுட்டு போகிறது வந்து தப்பு. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? 1 நாள் 2 நாள் இப்படி தான் சோம்பேறித்தனமாக இருக்கும். வாரம் ஃபுல்லாக நம்ம போகலினாலும் வாரத்தில் 5 நாள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து வாக்கிங், எக்ஸசைஸ் அது மாதிரி நம்ம பண்ணணும்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஆனால் தொடர்ந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து சோம்பேறித்தனம் இருக்காது. ஒரு நாள் பண்ணலைன்னா அடுத்த நாள் வந்து வாக்கிங் போகிறக்கே எனக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது. அது சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து எடுத்துக்கிட்டேன். கருப்பு சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து அப்படியே குக்கரில் வந்து விசில் விட்டு ஒரு 8 விசில் இல்லைனா 10 விசில் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை தாளித்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாளிச்சும் கூட சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பருப்பு வகையிலலாம் எடுக்க சொல்லி. நான் பருப்பு வகையில் வந்து அதிகமாக எடுக்காமல் இருந்தேன். சரி டெய்லி ஒன்று சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி இது கருப்பு சுண்டல் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனால் 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை 3 நாளுக்கு ஒரு டைம் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, ரெகுலராக எடுப்போம். இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கண்டிப்பாக எடுப்போம் ஏதாவது ஒரு பருப்பு வகைகள் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இது கருப்பு சுண்டல் இருக்குது. தீர வரைக்கும் இதுதான் நான் சாப்பிட போகிறேன். தீர்ந்ததுக்கப்புறம் வேறு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றேன். ஏன்னா நிறைய வாங்கி வச்சு எல்லாம் வந்து வண்டு விழுந்துடுது. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது ஒன்று முடிப்போம். 2 சுண்டல் இருக்குது. இது ஒன்று இன்றைக்கி ஒரு நாள் இது வச்சுப்போம், நாளைக்கு இன்னொரு சுண்டல் வச்சுப்போம் அப்படின்ட்டு நான் வந்து வச்சுருக்கேன். 2 வாங்கி வச்சுப்போம். ஓகேங்களா? அப்புறம் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் சுண்டல் தான் சாப்பிட்டேன் கொஞ்சம். இது ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு இதுலேருந்து வந்திருந்தாங்க. வந்து எல்லாத்தையும் வெயிட் செக் பண்ண சொன்னாங்க. சைடில் அந்த ஒரு அண்ணா கையில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அதை வந்து பிடிச்சி நிற்க சொன்னாங்க. அதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது எல்லாமே காட்டுது போல். அப்புறம் வெயிட் எவ்வளோ எல்லாமே செக் பண்ணாங்க. எனக்கும் செக் பண்ணாங்க. அப்புறம் இது காந்திபுரத்தில் வந்து இந்த இது இருக்குதுன்னு சொன்னாங்க. 9th ஸ்ட்ரீட்டில் பூர்விகா மொபைல்ஸ்க்கு பக்கத்தில். அங்கே வந்து காலையில் 7 மணிக்கு ஏதோ கிளாஸ் இருக்குது, 1/2 அன் ஹவர் அப்படின்னாங்க. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் ஏதேதோ சொன்னாங்க. அந்த வயசானவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கும் பார்த்திங்களா, சுகர் அது மாதிரியெல்லாம். அதுக்காக வந்து அதை பற்றி வந்து சொல்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்களாட்டிருக்கு. காலையில் வர சொன்னாங்க. அது ஃப்ரீ தான் சொன்னாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் இருக்குது அப்படின்ட்டு. அது என்னன்னு தெரியல, என்னால் போக முடியல. அது உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? காலையில் 7 மணிக்கே வர சொன்னாலும் என்னால் போக முடியல. சரி ஈவினிங் டைம் வந்தால் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்ப போகலாம். சரி இன்னொரு டைம் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக இவங்க இது மாதிரி பண்ணுறாங்க என்னன்னு தெரியல, புதுசாக இருந்தது.
அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் வாக்கிங் வந்தேன். என்னால் சுத்தமாக நடக்க முடியல. இந்த கிரவுண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 3 ரவுண்ட் தான் அடித்தேன். அப்போ நான் வரும்போது தான் இந்த நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் போனதே 6:45 6:30 இருக்குங்க. ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு. சரி அப்படியே ஒரு 3 ரவுண்ட் அடிச்சுட்டு இன்றைக்கி புதன்கிழமை சரி இந்த சைடு வந்து சந்தை போட்டிருப்பாங்க, அங்கே போய் காய்கறியெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். நமக்கு வந்து டயட்டுக்கு தேவையானது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கடையில் போய் வாங்கினா ஹோல்சேல் கடையில் ரேட் கம்மியாக தான் தராங்க, ஆனால் கிலோ கணக்கில் எடுக்க சொல்கிறாங்க. அது கிலோ கணக்கில் வாங்கி நமக்கு வேஸ்ட்டாக தான் போகுது. ஆனால் ரேட் கம்மியாக இருந்தாலும் அது வேஸ்ட்டாக போகுது. சரி இங்கேயே போய் வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு போயிட்டேன். அப்புறம் நைட்டுக்கு நான் பார்த்திங்கன்னா சுண்டல் தான் எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த சுண்டலும் கொஞ்சம் அன்னாச்சி பழம் இருந்துச்சு, அதுவும் எடுத்துக்கிட்டேன். இது என்னன்னு தெரியல, இந்த அன்னாச்சி பழம் பாருங்கள் நடுவில் ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது வெள்ளையா, அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, பொழந்த மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரியா. அது டேஸ்ட்டே இல்லை. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, உள்ளே பார்த்தா இது மாதிரி இருக்குது, டேஸ்ட் இல்லை. சரி என்ன பண்ணுறது, பசிக்காக சாப்பிடுமே அப்படின்ட்டு சாப்பிட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு செவ்வாழை எடுத்துக்கிட்டேன். காலையில் வந்து ஒரு 5 பாதாம் வந்து ஊற வச்சு சாப்பிடணும். அது நான் வந்து இன்றைக்கி காலையில் மறந்துட்டேன் நைட்டு ஊற வைக்கிறதுக்கு. நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். அப்புறம் நான் வந்து நேற்று வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் ஸ்டார்டிங் எவ்வளோ வெயிட் இருந்தேன், இப்போ வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. தொடர்ந்து இந்த வீடியோவில் அதையும் நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து வாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 2673 ஸ்டெப்பு தான் என்னால் போக முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்றைக்கி வெயிட்டு பார்த்திங்கன்னா 60 கிலோ 700 கிராம் இருக்குது. நேற்றதை விட இன்றைக்கி பார்த்திங்கன்னா 50 கிராம் தான் கம்மியாக இருக்குது. வர வர வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 30 டேஸ் சேலஞ்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து டே 1 வெயிட்டு பார்த்திங்கன்னா 63,700. இது வந்து நான் 70 இருந்தேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடாமல் நிறைய கம்மி பண்ணிட்டேன். ஒரு 15 நாள் கேப் விட்டு திரும்ப 30 டேஸ் சேலஞ்ச் இது தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா டே 1 பார்த்திங்கன்னா 63,700 இருக்குது. அப்புறம் ஒவ்வொன்றா பாருங்கள், இந்த 3 நாள் 4 நாளில் ஸ்டார்டிங் நம்ம இருக்கும்போது நல்லாவே கம்மியாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 10வது நாள் 60,950, அப்புறம் 8, 9 ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் 100 கிராம் 50 கிராம் இது மாதிரி தான் கம்மியாகுது. ரொம்ப ஃபஸ்ட்டு எப்படி நல்லா கம்மியாச்சு, ஒரு நாளைக்கே 400, 500 கம்மியாச்சு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. போக போக ஸ்லோவாக தான் இருக்கும் நமக்கு. ஆனால் ஃபேட் லாஸ் ஆகும் கண்டிப்பாக. நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று மாற்றம் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் வெயிட்டில் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, வெயிட் ஏறாத வரைக்கும் சந்தோஷம். ஆனால் என்னடா இது சீக்கிரம் குறையணும் நம்ம நினைப்போம். ஆனால் ஸ்லோவாக தான் இருக்கும். அதை நினச்சி நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.